Hi friends, welcome to Mek'skitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். இப்போ ஒரு 4 பீட்ரூட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதை தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 கப் கிட்ட இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அது போக சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, கோவா, ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு, நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அடுத்து கூட சேர்த்துக்கலாம் டைரெக்டாக, ஆனால் அவ்வளோ நல்லா இருக்காது, க்ரன்ச்சியாக இருக்காது. அதனால தான் முதவே நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நெய்யிலையே வந்து நம்ம இந்த துருவி வச்ச பீட்ரூட் அதை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அந்த நெய்யிலையே வறுத்துக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கும். பீட்ரூட்னாலே எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு வெஜிடபிள் தான். இதில் வந்து பிபி உள்ளவங்களும் அது சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பிபி லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும். ஹார்ட் டிசீஸ் வந்து அவாய்ட் பண்ணும் இது. அது போக இது நம்ம உடலில் உள்ள ஆக்சிஜன் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்டாமினா வந்து நல்லா அதிகரிக்க இது வந்து நம்ம சாப்பிட்லாம். விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதில் நிறையவே இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா அதனுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டம்ளர் பால் அதை எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அது போக நான் வந்து கோவாவும் சேர்த்துக்கிறேன். கோவா வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவா நம்ம டக்குன்னு வீட்டிலையே வந்து அப்போவே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அரை டம்ளர் பாலில் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது திக்காயிடும். அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ கோவா சேர்க்குறது நல்லாயிருக்கும் இன்னும். இப்போ இதில் வந்து நான் இந்த சின்னமன் பவுடர் அதை காட்ட மறந்துட்டேன். இந்த லவங்கப்பட்டை பொடி இதை வந்து சேர்த்துக்கிறேன். இது அரோமாக்கு வந்து சேர்க்குறோம். அரோமாக்கு மட்டும் இல்லை, இதில் வந்து இப்போ ஸ்வீட்னாலே வந்து கொஞ்சம் ஃபேட் வந்து இதாகும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லவங்கப்பொடி சேர்க்குறோம். இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட் இருக்குது. இதை டெய்லியுமே நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம பால்லே வந்து இந்த பீட்ரூட்டை குக் பண்ணலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. மூடி போடுறதால வந்து சீக்கிரம் வேகும். இந்த சின்னமன் பவுடர் பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதால சிஸ்டம்லாம் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இது யூஸ் பண்ணுறதால அது வந்து அவாய்ட் ஆகும். அதோட ஓரல் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து இது க்யூர் பண்ணும். இப்போ ஓரளவுக்கு அது நல்லா வந்துருச்சு. பாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா சுகரும் நான் ஆட் பண்ணல. ஒரு கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே பீட்ரூட்லேயும் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ பார்த்துட்டு தேவைன்னா என்ன ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணால் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் தான், கீழே அடிப்பிடிக்காது, இருந்தாலும் நம்ம அப்பப்போ கலந்து விடுறது நல்லது. இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து கீ ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஹல்வா வந்து திக்காகிடுச்சு. பால்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு, நல்லா திக்காகிருக்கு. அந்த பேனில் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த கேஷ்யூஸ் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளுடைய ஹல்வா வந்து பீட்ரூட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு ஒட்டாமல். அந்த நெய்யில் மேலே சைடில் வந்து மிதந்துட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய எம்மியான பீட்ரூட் ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கோவாலாம் மிக்ஸ் பண்ணதால். நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி பீட்ரூட் ஹல்வா செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.